பிரைஸ் லார்ட். இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு சங்கீதத்தை பாடி படிப்போம். சங்கீதம் 46 10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். லேலுயா. இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து, நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க போகும்போது செல்ஃபோனை கொண்டு போகக்கூடாது. பைபிளை படிக்க போகும்போது செல்ஃபோனை கொண்டு போகக்கூடாது. அது நமக்கு சத்ருவாக வேலை செய்யும். அப்போ தான் திடீர்னு ஞாபகம் வரும், இவருக்கு பேசணுமே, பேச மறந்துட்டோமே, இவருக்கு பேசணுமே, இவருக்கு பேச மறந்துட்டோமே. திடீர்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வரும், உடனே ஜெபத்தை விட்டுட்டு உடனே அதை பார்ப்போம். சாஸ்திரம் நம்மளை டைவர்ட் பண்ணுவான். அப்போ ஜெபிக்கும்போது, வேத வாசிக்கும்போது செல்ஃபோனை அணைத்து, இல்லைன்னா சைலண்ட் மூலம் வெளியில் வச்சுட்டு உங்கள் ஜெப அறையில் போய் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். அப்படி இல்லைன்னா நாம் எந்த நன்மைகளையும் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள இயலாது. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அமர்ந்திருக்கணும். உன்னால் ஜெபிக்க முடியலையா, பைபிள் படிக்க முடியலையா, தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியலையா, சாசுனை வஞ்சிக்கிறான் என்று அர்த்தம். ஜெபிக்க போகும்போது செல்போனை தூக்கிட்டு போறியா, சாத்தானை கூட்டிகிட்டு போகிறேன்னு அர்த்தம். வேதத்தை வாசிக்கும்போது செல்போனை எடுத்துகிட்டு போறியா, சாத்தானை உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டான்னு அர்த்தம். ஏன்னா உன் ஆசீர்வாதத்தை இந்த வேதாகமத்திலிருந்து ஆவியானவரை கொண்டு நீ புரிந்து கொண்டு விளங்கி கொண்டு ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்று சத்துருவனை வஞ்சிப்பான். அமர்ந்திருந்து, அவர்தான் என் இரட்சகர், அவர்தான் என் தேவன், அவர்தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று விளங்கிக்கொள். அவர் பூமியிலே உயர்த்தப்படுகிறது போல நாமும் உயர்த்தப்படுவோம். மனந்திரும்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் என்னோடு எங்களோடு பேசின உம்முடைய நல் வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி என்னையும் ஆண்டவரே கேட்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதியும், அதன்படி செயல்பட உதவி செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.